இப்போ செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தார், ப்ரெஸ்ஸை பார்த்து சொன்னார், இந்த கேள்வி கேட்டாங்க, அதை சொல்ல முடியாது, நான் பதில் சொல்லிட்டு வந்தேன் சொன்னார். நேர்மையாக சொன்னார். இவர் சொல்ல வேண்டியதானே அக்குள் நாயகன், சொல்ல வேண்டியதானே அக்குள் மேன், சொல்ல வேண்டியதானே. ப்ரெஸ்ஸை பார்த்து கையை காட்டலாம், ஹலோ அப்படின்னு கையை காட்ட தெரியுதுல்ல, ஏன்னு ப்ரெஸ்ஸை பார்த்து பதில் சொல்லணும். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். என்ன கருமம் கட்சி, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க. விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், டிவிக்கு தொண்டர்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. கட்சியை வளர்த்து வச்சுக்கிறான் மனுஷன். ஆதவர்ஜன் ஒருத்தன் கண்ணாபின்னு பேசுகிறான், நான் பேசுறது கோச்சிக்கிறீங்க, நான் பேசுறதை போய் பாருங்க. முதல்ல கட்சி விட்டு தூக்க சொல்லுங்க. 41 பேர் இறந்ததுக்கு இவர் தான் காரணம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணுன்னு சொல்லுங்க. மக்களுக்கான அரசியல் பண்ண சொல்லுங்க. என்னமோ விஜய் ரசிகர் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கட்சி ஆரம்பிச்சோன்னு எதுவும் கேட்கறதில்ல. அவங்க ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதுக்கு டிஎம்கே காரணம். இவர் த்ரிஷா கூட கல்யாணத்துக்கு போனார், அதுக்கு டிஎம்கே காரணம். 41 பேர் இறந்தாங்க, அதை படத்துக்கு ஷூட் பண்ணாங்க, அதுக்கு டிஎம்கே காரணமா? கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் யோசிங்க. இவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? படம் நடிச்சுட்டு படத்தில் டான்ஸ் ஆனாலும் நம்ம டான்ஸ் ஆட்டு போட வேண்டியதுதான்.